நம்புதாலைன்னு ஒரு ஊர் இருக்கு. சரி. நம்புதாலைன்னு ஒரு ஊர்ல 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை சீட் எடுக்குமா? நிறைய சீட் எடுத்திருக்கு. 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பொண்ணு பார்த்தாச்சு. சரி. 13 சீட்டு. எத்தனை சீட்டா? 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தாச்சு. பார்த்து மாப்பிள்ளை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணியாச்சா? ஜாதகத்தை பார்த்து பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிஞ்சு. சூர்யா கல்யாணத்துக்கெல்லாம் சொல்லவே இல்லை. அது தெரியாம நடந்தது. சஸ்பெண்டா நடந்ததா? கல்யாணம் பண்ணி இங்க பாருங்க, இங்க சருவலைப்பட்டியில முதல் இரவு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சவனா மறு வீடு மாமியா வீட்டுக்கு வராங்க. சரி. நம்புதாலைக்கு வந்தவனா மாமியா வீட்டுக்கு வந்தவனா கடற்கரை ஏரியாவில். சரி. மருமைய வந்துட்டான்னு வீட்டுல கடல்ல என்னென்ன கிடக்கும், நண்டு மீன் இறாலு கணவாயின்னு என்னென்ன கிடக்கும் அதை ஃபுல்லா வாங்கி சமைச்சாச்சு. சரி. சமைச்சவனா வர திங்க தெரியாம தின்னு விட்டேன். யாரு? இந்த தம்பி. உனக்குத்தான் கதை சொல்லிக்கிட்டு திங்க தெரியாம தின்னு விட்டேன். தின்னு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. வயிற்ற கலக்குனா மாமியாட்ட போய் பீ வேலை இடம் கேட்க முடியும்? பக்கத்துல ஒரு பையன் அவன்கிட்ட போய் கேட்டேன், தம்பி தம்பி இங்க எங்கிட்டு வெளியே போகலாம். அவன் சொல்லிட்டான், அண்ணன் எங்கிட்ட ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு, தெப்ப குளம் இருக்கு, அங்கிட்டு போங்க அப்படின்னு. இவன் போனவன் அவசரத்துல வேகமா போனேன், வேட்டியை தூக்கிட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன். வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். நடந்து வந்திருக்கேன். இவனுக்கு ஒரு யோசனை, என்ன எம்புட்டு பீ தான் பேண்டிருப்போம்னு திரும்பி போய் பார்த்துருக்கேன். கேட்டுக்கிறங்க அந்த கதையை. எம்புட்டு பீ தான் பேண்டிருக்கோம் போய் திரும்பி பார்த்துருக்கேன். பேண்ட பீய காணா. என்னது என்ன சொல்ற? ஆமாண்ணே, பேண்ட பீய காணுமா? இவன் போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டு ஆமை சும்மா தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உட்காரா உன் கதை. நீ மாமியா வீட்டு போன இந்த ஊரு தெரியுமா? தெரியுமா? ஊர்ல கேட்டாங்களா? சொன்னதே அவங்க ஊர்ல சொல்லுவாங்க. நாளை பின்ன அந்த மாமியா வீட்டுக்கு போய் பீ வேண்டாம்ல, அவன் தான் ஆல் ரவுண்டு போடணும்னு. அக்கா அந்தமாக்கா அமுதாக்கா ஒரு போட்டோ எடுத்துக்க. போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டு ஆமை சும்மா தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. நடக்க ஆரம்பிச்சா புள்ள யோசனை பண்ணிட்டேன், நம்ம வீத நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து வீட்டுல இருந்த கறி மீன் நண்டு கிண்டு எல்லாத்தையும் தின்னுட்டேன். மறுபடியும் 2 ரவுண்ட் அடிக்கிறான். ஏன்னா கடற்கரையார் புதுசா போனா தின்னவனா வரும், மறுபடிக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. வயிற்ற கலக்க புள்ள யோசனை பண்ணிட்டேன், என்ன நம்ம வீத நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நடு வீட்டுல பீய பண்ணிட்டான்டா. அட கர்மம் முடிச்சவன. பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. இவன் பீய சுத்தி சுத்தி வரேன். அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரப்போற நேரம் இவன் பீய சுத்தி வர பீய பீ எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு. புள்ள யோசனை பண்ணியிருக்கேன். ஒரு அக்கா சிரிக்கிற அட தூமியா குடிக்க முண்டா பையன் எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு. புள்ள யோசனை பண்ணியிருக்கேன், வறுத்த மீன் வைக்கானால போகல போல. என்னது வறுத்த மீன் வைக்கல? சரி. போகல. 3 மீனை கொண்டே வச்சு பீய போயிரு எதுல கொண்டே வச்சா? பீ மேல. முகத்தை காமிட அக்கா வந்து மாமியா வீட்டுல பீ வேண்டாலு போகல. போகாம இருக்க புள்ள யோசனை பண்ணிட்டேன், கல் முட்டை வைக்காதனால போகல அப்படின்னு 3 முட்டையை வச்சு பீய போயிருக்கு. பீ எந்த ஊர்லடா நடந்து போயிருக்கு. அப்பளம் பாயசம் எல்லாத்தையும் ஊற்றி பீய போகல. போகாம இருக்கு. உனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. சரி. ஆத்திரம் வந்தோன்னா அடுப்பாங்கடைக்கு போய் இத்தண்டி விறகு கட்டி எடுத்துட்டு வந்து கோயிலுக்கு போட்டு மாமியாலும் பொண்டாட்டி அங்கிருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. வர்றாங்க. இவன் பீய போய் சுத்திட்டு ஓங்கிட்டு கோவத்துல ஒரே அடிச்சு பீ தெரிச்சு மாமியா வாயில பீ தலைகளெல்லாம் பீ கருமம் செவரெல்லாம் சந்தனம் தொளிச்ச மாதிரி. அதோட மாமியா வீட்டுல பீ வேண்டாம். அக்காவை கூப்பிடுங்க. செல்லம்மா அக்காவை கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுக்க. விளையமாக்கா ஒரு போட்டோ எடுத்துக்க. அதோட அந்த பொம்பளை புள்ள கோச்சிட்டு போனது. இப்ப என்ன வீட்டுல மூத்த எடுத்துட்டு போயிட்டான். இல்ல நீ மாமியா வீட்டுக்கு போய் வெளியே இருந்த தெரியுமா? அந்த அவங்க ஊர்ல கேட்கவே இல்லையா? சொன்னா தாண்டா உங்களுக்கு தெரியும். நாளை பின்ன நாடகம் அட்வான்ஸ் கொடுக்கல அந்த மாமியா வீட்டுல பீ வேண்டாம் சூர்யா ஆல் ரவுண்டு போடவும் ஒரு பேர். ஒரு நேம் தானே. அது மாதிரி நல்ல பையன், ரொம்ப ஜோரா கைது. இன்னும் வாசிப்புலாம் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? தமிழகத்தில் எத்தனை கலைஞர்களோ பார்த்துக்கலாம். தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை கொண்டு இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஏன்னா எங்களுக்கே நேரம் பத்தாது, அவங்க நேரத்துக்காக அவங்களே அனுப்பணும். நம்மளே ஒரே இதாக பேசினா நீங்கள் கடுப்பாயிருவீங்க. பப்புனுக்கார முண்டை போய் புளியர் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு காலி குண்டியை குண்டியாட்டி உள்ளேயும் போகிறான்ல வாரான்னு முல்ல
எப்பத்தான் லேடிஸ் அப்போ உண்மையில நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கிய சிரிக்கிற பார்த்தா அது மாதிரி தான் நினைச்சுக்கிட்டே. ஆமாடா. அது அப்போ வெளியே கோமாளி வந்து ஒரு அக்கா சொல்லி முட்டை போய் லகுடு மாதிரி வரேன். அப்போ நான் அப்பயே நினைச்சேன் சிரிக்கையில். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளை என்றார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுகையை சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் பிறகுமறைகளை தாளம் செய்வார்கள். ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரம் செஞ்சார் நன்றி அண்ணே. இந்த எனக்கு நேரம் ஏத்தாப்புல நிற்கிற பைக்குகளை தயவு செய்து கொஞ்சம் ஓரமாக இருப்பாருங்க. இன்னுமே தான் கூட்டம் வந்து பொம்பளையால கட்டி பிடிக்கிற சீனுக்கிட்டே ஆள் வந்து நெருங்கிடுவாங்க. தயவு செய்து இந்த பைக் நெருக்கிக்கிட்டு வந்துடுறேன். லேடிஸ்னால நிறைய ஆள் வேலை விட்டு இருக்க நிறைய ஆள் சாக போகிறாங்க. இந்த பைக் அன்னைக்கு தயவு செய்து கொஞ்சம் ஓரமாக பைக் எடுத்து வைங்க. ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து குமிஞ்சு நிறைய ஆளுக்கு நாடகம் எந்த ஏரியாவில் நடக்குன்னே தெரியல, ரூட்டு தெரியாமல் அன்னைக்கு ஒரு ஆள் மேப்பு போட்டு வேலைக்கு தூரில் போய் நிற்கிறேன். ஏன் மேப்பு சில மேப்பு அப்படித்தான் காமிக்குது. அதனால் ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சகோதரி சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு மருதமணி கார்த்திக் ராஜா நாடக கலைக்குழு சீன் கம்பெனி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபெருக்கி அமைக்க சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்திருக்கும் ஒளி அமைப்பு செல்வா அடியோஸ் உரிமை செல்வா மரப மங்கலம் அன்பு உறவுகளே நான் கும்மி பாட்டே படிக்கலப்பா. ஏனே ஏன் தம்பி நீ கத்துற பார்த்தா கும்மி கொண்டு வராது அட்டாக் வந்துருப்பானே. இப்படித்தான் இடையில கத்துங்க பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டு அந்த அப்படியா தவறால பாருங்கடி வரத பாருங்கடி அடியா தவறால பாருங்கடி அவ சந்தி வரால பாருங்கடி அமுத ஆனந்தி மஞ்சள் வெள்ளையம்மா பொட்டுக்கடி பெரிய பொல்லாத புருஷனை கண்டுக்கிட்டிய ஒரேதான் சில இங்கே இல்லைப்பா. அது கும்மி கொட்டில பேச நீ பாரு சண்டை எடுத்துட்டு போயிடாம இங்கே இல்லை ஆனந்தி அமுதா இங்கே இல்லைப்பா. அவங்க வாரத்தில் சண்டைக்கு வந்துடாம அதில் நம்மளால ஆம்பளையால் நுழையாம பாரு தலை அவங்க ஓட்ட கட்டிக்கு கண்ணன் இவங்க தான் பீட்டி வாத்தியார். நம்ம ஊருக்கு பீட்டி வாத்தியார். இல்லை இது வந்து சரி பண்ணிக்கிறேன்னு ஓகேனே ஒரு ரவுண்டு வந்தால் மறு ரவுண்டு வராங்க. சரி பண்ணிக்கிறேன்னு எப்படி அப்புறம் நம்மளால ஆம்பளையால் ஓட்ட கட்டிக்கு கண்ணன் இருக்கும். நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு அது பக்கத்துல போய் நின்றுக்குருவேன். சரி அவங்க ஓட்ட கட்டிக்கு அந்த செவத்த பொம்பளைய போல பாக்குறாங்க அப்படின்னு வந்து அதோட சேர்ந்து 2 ரவுண்டு வருவான் பாரு. அப்படி அப்படி 2 ரவுண்டு வருவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். சரி அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை ஓடுத்துக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குள்ள ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார். ஏண்டா முளைப்பாரி ஓட்டணும். அப்புறம் நம்ம அளவுல அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்களே. ஏதோ நம்மளும் அந்த வேலை பார்த்தால் தானே. அது மாதிரி இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து நாடகத்தை ரசிக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு மட்டும்